நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நாட்டா போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் நாட்டா 2025 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு நாட்டாவின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு நாட்டா 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஃபுல் நேம் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். நேஷ்னாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும். என்டர் இமெயில் என்ற இடத்தில் நம்முடைய மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட்டு வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். என்டர் இமெயில் ஓடிபி என்ற இடத்தில் நமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு நம்முடைய தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட வேண்டும். நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண் தான் நம்முடைய வாட்ஸ்அப் எண் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்யவும். பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்க கொள்ள வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் உருவாக்கிய பாஸ்வேர்டு மீண்டும் குறிப்பிட வேண்டும். ஆதார் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். செக்யூரிட்டி கொஸ்டின் என்ற இடத்தில் ஒரு கேள்வியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் நாம் தேர்ந்தெடுத்த கேள்விக்கான சரியான பதிலை அளிக்க வேண்டும். செக்யூரிட்டி கொஸ்டின் மற்றும் செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஒருவேளை லாகின் செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் அப்பொழுது நமக்கு இவை மிக உதவிகரமாக இருக்கும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக நம்முடைய மின்னஞ்சல் முகவரி, பாஸ்வேர்ட், கேப்சா ஆகியவற்றை குறிப்பிட்டு லாகின் செய்ய வேண்டும். முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ். இங்கு ஃபாதர் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தையின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தாயின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்சிஎல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய சாதி சான்றிதழை ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஐடி டாக்குமெண்ட் டைப் என்ற இடத்தில் ஆதார் கார்டு என்று குறிப்பிட வேண்டும். ஐடி நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அப்லோட் ஐடி கார்டு என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் அட்டையை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நம்முடைய வீடு நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தால் அர்பன் என்றும், கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டிசபிலிட்டி என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தால் எஸ் என்று, இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருந்தால் எந்த வகையான மாற்றுத்திறன் கொண்டவர் என்று குறிப்பிட வேண்டும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய மாற்றுத்திறனாளி சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ற இடத்தில் மாணவர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை
ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சிக்னேச்சர் என்ற இடத்தில் மாணவரின் ஸ்கேன் செய்யப்பட்ட கையொப்பத்தை ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். கேப்சர் லைவ் ஃபோட்டோ என்ற இடத்தில் மாணவரின் நேரலை புகைப்படத்தை பதிவு செய்து ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும். இதில் நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோட் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக fill your class 10 details. 10th சீட் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ள வரிசை எண்ணை குறிப்பிட வேண்டும். டோட்டல் எக்ஸாம் மார்க்ஸ் என்ற இடத்தில் 500 என்று குறிப்பிட வேண்டும். ஆப்டைன்டு மார்க்ஸ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். பர்சன்டேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு முடித்தோம் என்று குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்று குறிப்பிட வேண்டும். மார்க் ஷீட் ஃபோட்டோ இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன்ஸ்டிடியூட் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். இன்ஸ்டிடியூட் பின்கோட் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளி அமைந்து இருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக போஸ்ட் 10 எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். இங்கு எஜுகேஷன் என்ற இடத்தில் கிளாஸ் 12th என்று குறிப்பிட வேண்டும். பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும். கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் என்ற இடத்தில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களில் நீங்கள் 12ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய பாடங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஸ்ட்ரீம் நேம் என்ற இடத்தில் கிளாஸ் 12th என்று குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்று குறிப்பிட வேண்டும். இன்ஸ்டிடியூட் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். இன்ஸ்டிடியூட் பின்கோட் என்ற இடத்தில் நாம் பள்ளி அமைந்து இருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை குறிப்பிட வேண்டும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக வெரிஃபை ஆதார் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம் ஆதார் எண்ணில் இடம்பெற்று இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு வெரிஃபை ஆதார் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு புக் யுவர் அப்பாயின்மெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். செலக்ட் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று மட்டும்தான் குறிப்பிட வேண்டும். செலக்ட் சிட்டி என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தில் தேர்வு செய்து கொள்ளலாம். செலக்ட் டேட் என்ற இடத்தில் உங்களுக்கு விருப்பமான தேதியினை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். செலக்ட் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் என்ற இடத்தில் இங்கிலீஷ் என்று தேர்வு செய்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட். செலக்ட் பேமெண்ட் மோட் என்ற இடத்தில் 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். பிறகு நமது தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்து தங்களது கட்டணத்தை செலுத்தலாம். நாட்டார் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்.